கால் பண்ணிகிட்ருக்கா? அக்காவுக்கு தாண்டி. சரி சரி, இரு ஸ்பீக்கரில் போடுறேன். ஹலோ, சொல்லு சக்தி. அக்கா எங்கே இருக்க? துபாயில் இருக்கேன். ஐயோ பெரிய காமெடி தான், அப்புறமா சிரிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சொல்ல எங்கே இருக்கேன்னு. பின்ன என்னடி கேள்வி? நான் எங்கே இருக்க போகிறேன்? வீட்டில் தான் இருக்கேன். என்னாச்சு? அப்படியா? இல்லை, சின்னத்தை கால் பண்ணியிருந்தாங்க. யார்? கவிதாத்தியா? ஆமாக்கா. என்னவா? இல்லை, என்னை பார்க்கணுன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே தானே போகிறோம், உன்னையும் கூட்டிகிட்டு போனால் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்ப, வீட்டுக்குள்ளேயே இருக்கேல, அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு கூப்பிட்டேன். ஃப்ரீயாக இருந்தா வா. நான் ஃப்ரீயாக தாண்டி இருக்கேன், இருந்தாலும் ஒன்றை தானே கூப்பிட்ருக்காங்க, அப்போ நீ போயிட்டு வாயேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அதாக மொத்தம் உங்களுடைய வீடு, நீங்கள் தான் எங்களை கூப்பிடணும், உங்களெல்லாம் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போயிரு என்ன. அப்படிலாம் இல்லைக்கா, வாவேன் போயிட்டு வருவோம். வீட்டுக்குள்ளேயே இருக்க உனக்கு போர் அடிக்கலையா? நீ வெளியவே இருக்க உனக்கு போர் அடிக்கலையா? அம்மா தாயே, தயவு செஞ்சு முக்க காமெடி போட்டு நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. சரிடி, அப்போ நான் எங்கே வரணும்னு சொல்லி வந்துடுறேன். நீ வீட்டிலே இருக்கியா? நான் வேணா வந்து கூப்பிட்டுக்கிறேன். நீ வீட்டுக்கு வந்து நம்ம கிளம்பி போக லேட் ஆகும்டி. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம். போகும்போது சும்மா போனால் நல்லா இருக்காது, வெறுங்கையை வீசிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம், அதான் கரெக்டாக இருக்கும். நான் ஒன்று பண்ணுறேன், நீ ஆஃபீஸ்லேருந்து வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு லேட் ஆகும், நான் வீட்டில் தானே இருக்கேன். நீ ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளே நான் பேக்கரியில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறேன். நீ அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. அப்படியா சொல்கிறேன்? ஆமாடி. சரி ஓகே, அப்போது அப்படியே பண்ணிடலாம். சரிடி. சரிக்கா, அப்போ நான் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு தான் நினைக்கிறேன். நீ எதுக்குன்னு ரெடியாகி எல்லாம் வாங்கி வச்சுற. நான் இப்போது ரெடியாக தான் இருக்கேன், ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கணும், அவ்வளோதான். சரிக்கா, கட் பண்ணட்டுமா? வச்சிரு. ஏண்டி நீ பாட்டுக்கு வரேன்னு சொன்ன, அனிதா மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டியா? அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? கேட்டுட்டேன்டி, கேட்காம சொல்ல முடியாதுல்ல, கேட்டுட்டு தான் அக்கா கிட்ட சொன்னேன். நான் போயிட்டு வந்துட்டுமா? சரிடி. திக்ஷு, நீயும் வரியா? இல்லை பரவாயில்லடி, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது நான் எதுக்கு கொடுக்க நந்தி மாதிரி வந்துக்கிட்டு. நீயும் நம்ம ஃபேமிலி தானே, வா. இட்ஸ் ஓகேடி, நான் இன்னொரு நாள் வரேன், நீ போயிட்டு வா. ஓகே, பாய். எவ்வளோ ஆச்சு? 400 ரூபாப்பா. சரிண்ணே, இந்தாங்க. வேற ஏதாவது வேணுமாப்பா? குச்சி மிட்டாய் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, க்ரீம் பிஸ்கட் இருக்கு, வேற ஏதாவது வேணுமா? குலோப் ஜாம் இருக்கு. எல்லாம் இருக்கட்டும்னே, எல்லாம் இங்கேயே இருக்கட்டும், எனக்கு தேவைன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். இப்படி பேசி பேசியே வாங்க வச்சிருவீங்க. வேற என்னமா செய்ய? இப்படி வாங்க வரவங்க கிட்ட 4 பொருள் இருக்குன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு பொருளாவது வாங்க மாட்டாங்களான்னு சொல்றது. சரிண்ணே, நீங்கள் சொல்லுங்க, ஆனால் எனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போகும்போது வெற்றி அங்கே இருக்கணுமா? வெற்றி வந்து என்கிட்ட, சாரி சக்தி, என்னால் உங்ககிட்ட பேச முடியல, கோச்சுக்காத அப்படின்னு சொல்லணுமா? அப்படியெல்லாம் சொன்னால் இருக்கிற கோவத்தில் நானே 4 அற விட்டுருவேன். பின்ன கோவம் வராதா எனக்கு? எத்தனை நாளும் உங்களை தேடி தெரிஞ்ச தெரியுமா? எவ்வளோ பேர்கிட்ட கெஞ்சினே தெரியுமா? எத்தனை பேர் என்னை தப்பாக நினச்சாங்கலாம் எனக்கு தெரியாது. யார் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு தேவை நீங்கள் தான். கெஞ்சாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை, எல்லார்கிட்டேயும் அசிங்கமும் அவமானமும் பட்டு தான் திருப்பி வந்தேன். உங்கள் அப்பா கிட்ட கூட காலில் விழுக போனதுனால தான் கடைசியாக உண்மையை சொன்னார். அவர் சொன்னது கூட உண்மையாக போயான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருப்பீங்கன்னு நம்பி நான் வர்றேன். நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். உங்களை 4 அற விடுவேன்னு சொன்னது எல்லாமே கோவத்தில் தான். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போனால் எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நல்லா பேசிட்டு திடீர்னு நம்மகிட்ட பேசினாலும் பேசாமல் போனால் அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அதுவும் நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்ம கூட இல்லை, எங்கே இருக்காருன்னே தெரியலைன்னு நினைக்கும்போது
இந்த வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நரக மாதிரி இருக்காதா? அப்படிதான் எனக்கு இப்போ இருக்குது. என்ன சொல்லி என்ன புலம்புனா மட்டும் என்ன? என் வெற்றி என்னை தேடி உடனே வந்துடுவாரா? நான் வருத்தப்பட்டு அழுது அழுது என் கண்ணில் தண்ணீர் கூட இல்லை. நான் வருத்தப்பட்ட நீங்கள் வருத்தப்படுறீங்களேன்னு தான் நான் அமைதியாக இருக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழுகையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சிட்டு என்னால் அப்படி நடிக்கவே முடியல. எத்தனை நாள் தான் அந்த போராட்டமோ தெரியலை. எனக்கு என்னமோ இப்போ காதல் போராட்டம் மாதிரி இருக்குது. நாங்கள் 2 பேரும் இன்னும் லவ் தான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் சேரக்கூட இல்லை. ஆனால் எல்லாருக்கும் நாங்கள் லவ் பண்ணுற பற்றின விஷயம் தெரிய வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே என்னமோ தெரியல, நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வெற்றி எங்கே இருக்கீங்க வெற்றி? அக்கா வா. அதோ வரேன்டி. ஏன் சக்தி, என்ன உங்கள் சின்னத்தை திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க? என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்கல்ல, போர் அடிக்குதான், அதான் ஃப்ரீயாக இருந்தால் வான்னு சொன்னாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ஆஃபீஸில் பெருசாக எதுவும் வேலை இல்லை. ஏன்னா ஐயோ அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம், வெற்றி ஆஃபீஸ்க்கு வர்றது இல்லைன்னு தெரிஞ்சா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அப்புறம் அவள் விசாரிக்க ஆரம்பிச்சிருவா என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி என் அக்காவையும் அசிங்கப்படுத்திடுவாங்க. சொல்ல வேண்டாம், ஆஃபீஸில் பெருசாக வேலை இல்லைக்கா, அதான் பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன். சரிடி. ஆமாம், அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அம்மா என்ன சொன்னாங்க? நீயும் நானும் 2 பேரும் கவிதாத்த வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். சரி, அம்மா அதுக்கு என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க, அப்புறம் சரி வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. சரிக்கா. வாங்க வாங்க மருமகளே, இன்னைக்கு தான் இந்த அத்தை வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிச்சு. என்ன ஏன்ட்டே என்கிட்ட பேசாதீங்க. இப்போ மட்டும் என்ன நீங்கள் என்னையவா கூப்பிட்டீங்க? சக்தியை தானே கூப்பிட்டீங்க. நானாக தான் இந்த அத்தை வேணும்னு தேடி வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஐயோ கோவப்படாதம்மா, ஒன்றையும் சேர்த்துதான் சத்திட்ட கூட்டிகிட்டு வர சொல்லலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சரி நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்னமாவது கொண்டுட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். என்னடி இந்த அத்தை நம்ம சொல்ல சொல்ல கேட்காம கொண்டு வர போகிறாங்க? இதே பாசம்ங்கிறது. நீ உட்காரு. ஐயா 2 பிள்ளைகளும் வந்திருக்காளுகளே, இவಳು இதுக்கு எப்படி சாம்பார் சோறை கொடுக்கறது? பிள்ளைய ஆசைப்பட்டு வந்திருக்கிறாளுங்க, கறி மீன் கொடுத்தாவில நல்லா இருக்கும். முத வந்திருக்கு பிள்ளைய. சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கறியாவது மீனாவது எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ரிங்கு போகுது. ஹலோ மாமா. சொல்லு கவிதா. மாமா நீங்கள் சக்திக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கல்ல, நானும் ஃபோன் பண்ணி பேசினேன். ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வாமான்னு சொன்னேன். அவளும் சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரிம்மா, நல்ல விஷயம் தானே. ஐயய்ய, இன்னைக்குன்னு பார்த்தா நான் சாம்பாரை வச்சுக்கிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. பிள்ளைங்க வந்திருக்கிற நேரம் சாம்பார் சோறையாக கொடுக்கறது நல்லாவா இருக்கும்? அப்படி செஞ்சால் அவங்க எதுவும் என்கிட்ட கேட்கல. இருந்தாலும் நம்ம பிள்ளைகளாக இருந்தால் ஊர்லேருந்து வரும்போது நம்ம கறி மீன் எடுத்து செஞ்சு கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி இதுவும் நம்ம பிள்ளைங்க தானே, அதே என்ன மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லலாம்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரிம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ மணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? ஐயோ மாமா, அவர் காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு போனார், இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கும், மதியம் சாப்பிட கூட வர முடியுமான்னு தெரியலன்னு. அப்படி இருந்து சரி ஃபோன் அடித்து பார்ப்போம் எடுக்கிறாரான்னு அப்பயே அடிச்சிட்டேன், சக்தியும் சின்ன பொண்ணும் வரதுக்கு முன்னாடியே. ஆனால் அவர் ஃபோனை எடுக்கலை. இப்போ அடித்தாலும் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரமம் பார்க்காம கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் சமைச்சிக்கிறேன் மாமா. இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லைம்மா. சரி இரு, நான் எடுத்துக்கிட்டு வரேன். சரி மாமா, வச்சிருட்டுமா? சரி. நீங்கள் ஏமா வந்தீங்க? நீங்கள் பாட்டுக்கு போய் டிவியை போட்டு பார்க்க வேண்டியதானே, அடுப்படிக்குள்ளே அனலாக இருக்கும். நீங்கள் போங்கம்மா. பரவாயில்லத்த இருக்கட்டும், சும்மா டிவி பார்த்து பார்த்து போர் அடிக்குது, இதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தோம். சரி, உங்கள் விருப்பத்தை எதுக்கு கெடுக்கணும்? ஆனால் இப்போதான் பால் அடுப்பில் வச்சிருக்கேன், இன்னும் கொதிக்கட்டும், ஆற்றி கொண்டு வரேன். அது வரைக்குமாவது போய் உட்காருங்களேன். ஏத்த நாங்கள் இங்கே நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எங்களை அனுப்புறதுலையே குறியாக இருக்கீங்க.
இவ ஒருத்தி ஆமாம் பிள்ளைய அனுப்புகிறாங்க பாடி என்கிட்ட. நீங்கள் அனலில் வந்து நிற்கிறீங்களேன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? இது உங்கள் வீடு, நீங்கள் நில்லுங்க உட்காருங்க உருளுங்க பெறலுங்க, எனக்கு என்ன? இந்த பால் எப்போவுமே இப்படித்தாம்மா, நம்ம பாக்கையில பொங்கவே பொங்காது. இப்படின்னு திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தா பொங்கி ஊற்றிடும். அதுக்குதான் இப்படியே பக்கத்திலேயே நிற்கிறது. ஆமாத்த, அதுக்கு தான் சக்தி அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பா. அம்மா பாலை வச்சு விட்டு ஏதாவது வேலையாக வெளியில் போயிடுவாங்க. அடுப்பில் அது வாரில் கிடக்கும். சக்தி போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இவ போய் பார்த்துக்கிட்டே நிற்பா, பொங்கவே பொங்காது. சரி அது வாட்டில் தானே இருக்குது, நம்ம போனை பார்ப்போமே. இவ போனை பார்க்கல அங்கே பொங்கி ஊற்றிடும். அம்மா வந்து இவளுக்கு பூஜையை போட்டுருவாங்க. என்னை போட்டு கொடுக்குறதுல மட்டும் முதல்ல வந்துடுவா எங்கள் அக்கா காரி. அம்பிடுத்தேம்மா முடிஞ்சிச்சு. இந்த டம்ளரில் ஊற்றி சீனியை போட்டு ஆற்றி கொண்டு வராதேன். இங்கே போய் உட்காருங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். சரித்த, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் டீ குடிங்க. உங்களுக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வெளியில் உட்காந்து குடிக்கலாம். ஏன் மருமக சொன்னதுக்கப்புறம் நான் குடிக்காமல் இருப்பேனா? உனக்காக நான் எடுத்துக்கிட்டு வரேன். அப்புறம் வெளியெல்லாம் வேணாம்மா, யாராவது பார்த்தா ஊரு கண்ணு படும். எதுக்கு ஊர் வாயில் விழுந்துக்கிட்டு? எத்த ப்ளீஸ் த, மத்தியான நேரம் யாருத்தான் இருக்க போகிறா? ஏதாவது ஒரு வேலையாக எல்லாம் போயிருப்பாங்க, இல்லை படுத்து தூங்கியிருப்பாங்க. ப்ளீஸ் த, வெளியே உட்காந்து குடிப்போம் த. சரி, உன் ஆசை எதுக்கு எடுக்கணும்? போங்க வாரேன். ஐ ஜாலி. அத்தை, அப்படியே உங்களுக்கு பெரியத்தை கைப்போக்குவோம். அப்படியே பெரியத்த மாதிரியே டீ போட்டிருக்கீங்க. அவங்க கூட டீ சூப்பராக போடுவாங்க. நான் நிறைய டைம் குடிச்சிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. நன்றிம்மா, நீ சொன்னதவே சக்தியை நேற்று சொன்னா. அத்தை நீங்கள் போடுற டீ சூப்பராக இருக்குது, பெரியத்தை போடுற மாதிரியே இருக்குன்னு அவள் நேற்று அப்படித்தான் சொன்ன. அவள் சொன்ன மாதிரியே நீ சொல்கிற. ஐயோ, நான் நேற்று வந்தது அக்காவுக்கு தெரியாதே. இந்த அத்தை பாட்டுக்கு உளறிட்டாங்க. சக்தி நேற்று வீட்டுக்கு வந்தாலாம்? ஏன் சக்தி, அத்தை சொல்கிறது உண்மையா? நேற்று அத்தை வீட்டுக்கு நீ வந்தையா? ஐயோ, இந்த பிள்ளை வந்தது அந்த பிள்ளைக்கு தெரியாது போல இருக்கே. அப்போ நம்மளாத்தே உளறிட்டோமா? நம்மளுக்கு வாய் இருக்குதில்ல, எனத்தைனாலும் சொல்லி போடுறான். இந்த பிள்ளையாவது ஒரு வார்த்தை அப்போ அதை ஃபோன் அடிக்கும் போதாவது நான் வர்றேன், அக்காவையும் கூட்டிக்கிட்டு வரேன், நான் நேற்று வந்தது அக்காவுக்குலாம் தெரியாது, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதீங்கனாலும் சொல்லி வச்சுருந்தாலாச்சும் நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். இந்த கழுதையும் எதுவும் சொல்லலை. பின்ன எனக்கு எப்படி தெரியும்? இந்த உளறிவிட்டேன் பாரு. இந்த பிள்ளை என்ன இப்படி அதிர்ச்சி ஆகி போய் உட்காந்துருக்கு. அது பாட்டுக்கு சீதாட்ட போய் சொல்லி விட்டுற போது என்னையால் எதுவும் பிரச்சனை வந்துட போகுது குடும்பத்துக்குள்ள. சரி சமாளிப்போம். பாவம் நம்மளாத்தையும் அந்த பிள்ளைய மாட்டி விட்டோம், நம்ம அதே இப்போ காப்பாற்றி விடணும். அது வந்து மருமகளே, நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரி சக்தி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. சக்தி வெளியில் நின்று அவள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தா. நான் வரதை பார்த்துட்டு சக்தி பேசினா. நானே மனசு கேட்காம வெளியில் வந்திருக்கோமே, பிள்ளையை பார்த்துட்டோமே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம்னு நானே கூட்டிகிட்டு வந்தேன். அவளாலாம் வரல. அது எப்படி பார்த்துக்கிட்டு பேசாமல் போக முடியும்? நம்ம பிள்ளை இல்லையா, அதுக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. ஓ அப்படியா? சரித்த, நான் கூட எங்கிட்ட சக்தி தான் வந்திருக்கா போல. என்ன விஷயமா வந்திருக்கா? எங்களுக்கு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ட்டா எதையும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன். வந்தது கூட பிரச்சனை இல்லை, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சால் நாளை பின்ன அது ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கக்கூடாதுல்ல. பிரச்சனை ஆகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இது உங்கள் அத்தை வீடு. இங்கே வர்றதுக்கு நீங்கள் யார்கிட்ட என்ன கேட்கணும்? உங்கள் அம்மா என்னைய மீது என்னன்னு சொல்லிடுவாளா? அவளால் ஒன்றும் வரல. நேற்று ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்கும்போது அவளை கூட்டிக்கிட்டு நான் தான் வீட்டுக்கு வந்தேன். அப்பாடா, நல்ல வேலை இந்த அத்தை காப்பாத்துறாங்க. ஒரு உண்மையை மறைக்க எத்தனை பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கவிதா, வாங்க மருமகளா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. கவிதா, இந்தாம்மா கறியெல்லாம் ஒன்றும் வேணாம். வெயிலுக்கு எதுக்கு சூடுக்கு சிக்கன்லாம் எடுத்துக்கிட்டு, மட்டன்லாம் காலையிலே போனாத்தே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மீன் விற்கிறியான், அவங்ககிட்ட சொல்லி வச்சு அவன் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிட்டு வந்து கொடுத்தியான். சரிங்க மாமா. இதெல்லாம் எதுக்கு மாமா? ஏம்மா மீன்லாம் சாப்பிட மாட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம் த. உங்களுக்கு எதுக்கு த வீண் சேரமோ? ஏன் மருமகளே,
நம்ம வீட்டு மருமக வந்திருக்கும் போது இதெல்லாம் எடுக்காமல் இருந்தால் எப்படி? இதில் என்ன சிரமப்பட வேண்டியிருக்கு? இப்போ நாங்கள் உன் வீட்டுக்கு வந்தால் நீ இதெல்லாம் செய்ய மாட்டியா? அது எப்படி மாமா செய்யாமல் இருப்போம்? கண்டிப்பாக செய்வோம். இப்போ நாங்கள் செய்யக்கூடாதா? அதானே, இது கரெக்டு தானே. அப்போ செய்யுங்க. கவிதா, இதில் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? உடனே உரசி அலசி குழம்பு வச்சிரு. சரி மாமா. சரி, நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க, சமைச்சு சாப்பிட்டுட்டு மாமா ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரிம்மா, அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருங்க, நான் வேணால் டிவி போட்டு வரேன். படம் பார்க்குறதுனா பாருங்கள், நாடகம் பார்க்குறதுனாலும் பாருங்கள். அத்தை போய் இந்த மீனை பின்னாடி போய் உரசிட்டு வந்துடுறேன். அத்தை நாங்களும் வர்றோம்தா. வேணாம்மா, நல்ல துணிமணி போட்டிருக்கீங்க. நீங்களும் வந்து இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ட்ரெஸ்ஸு பூரா அப்புறம் மீன் வாடை அடிக்கும். நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அத்தை ட்ரெஸ்ஸை கூட மாற்றிடுறோம் த. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் த. ப்ளீஸ் த, நாங்களும் வர்றோம் த. ஆமாத்த, ப்ளீஸ் த. சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. சரி வாங்க. அப்புறம் சீதா நல்ல மீன் குழம்பப்பா. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுலலாம் சீதா இங்கே தானே இருந்தா. அப்போல்லாம் மீன் குழம்பு நல்லா செய்வா. மாமா எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார், அதே உங்கள் தாத்தா மீன் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாட்டி அவங்க வைக்காமல் சீதா கிட்ட கொடுத்துருவாங்க. சீதாவும் முகம் சொல்லிக்காமல் அப்படி வெள்ளை வெள்ளையர்னு கழுவிட்டு சூப்பராக மீன் குழம்பு வைப்பா, மணக்க மணக்க. ஒரு நாள் அன்னைக்கு வச்சு மறுநாள் சாப்பிட்டோம்னா அதை விட ருசியாக இருக்கும் உங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு. ஏன்ட்ட உண்மையாவா? அட ஆமாம்மா. ஏத்த, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு, கேட்கலாமா? கேளுமா. ஏத்த, தாத்தாவும் பாட்டியும் எப்போ உங்கள் கூடயே இருக்காங்களே, பெரியத்தை போய் இருக்க மாட்டாங்களா? ஏம்மா, இதை நீ உங்கள் தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயுமே கேட்கலாம்ல. கேட்கலாம் தான் த. ஆனால் நீங்கள் மாமா, பெரிய மாமா, பெரியத்தை 4 பேரும் எங்கள் அம்மா கூட பேசாததுனால தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறது இல்லைல்ல. நானுமே அவங்கக்கிட்ட பெருசாக பேசிக்கிட்டது இல்லை. திடீர்னு இதெல்லாம் பேசணுன்னா பயமாக இருக்குது எனக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். சரி சரி, இப்போ என்ன கேட்டதுனால ஒன்றும் குத்தம் இல்லை. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், தெரிஞ்சுக்கணும்ல பிள்ளைய. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் பெரியத்தை, பெரிய மாமா, நான், உங்கள் சின்ன மாமா எல்லாரும் ஒன்றா இந்த வீட்டிலதே கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள் பெரியத்தையும் பெரிய மாமாவும் தனியாக வீடு கட்டி போனாங்க. அதுவும் பயலுகள்லாம் சம்பாதிக்க வந்து அவங்க தனியாக வீடு கட்டி போனாங்க. 3 பயலுகள் இருக்காங்கல்ல, 3 பேர் சேர்ந்து சம்பாதிக்கவும் நல்லா கை கொடுத்துட்டாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இப்போ அவங்க தனியாக வீடு கட்டி போயிட்டாங்க. இது பூர்வீக வீடுனால அத்தைக்கும் மாமாவுக்கும் இந்த வீட்டை விட்டு போக மனசில்லை. எங்களுக்குமே பெருசாக வருமானம் ஒன்றும் இல்லை, ஒரு பையன் தானே, இப்போத்தையும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறியா. இனிமேட்டே நாங்களும் வீடு வாசன்னு கட்டணும். கட்டினோம்னா நாங்களும் தனியாக போயிடுவோம்மா. அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்றா இந்த வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் என்றைக்கும் அத்தையும் மாமாவும் இந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்க. உங்கள் பெரியத்தையும் பெரிய மாமாவும் தனியாக வீடு கட்டி போனப்பயே கூப்பிட்டாங்க, எல்லோரும் இங்கே வாங்க, இங்கே வந்து இருங்கன்னு. ஆனால் உங்கள் தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு ஒத்துக்கிறவே இல்லை. அதுவும் உங்கள் தாத்தாலாம் இதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த வீடு, இதில் என் பேரன் என் மையன் இப்போ அப்படியே பாட்டன் பூட்டனா வந்துக்கிட்டு இருக்கேல, இந்த வீட்டை விட்டுவிட்டு நான் அந்த வீட்டுக்கெலாம் வர முடியாது. யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த வீட்டில் வந்து இருங்க, இல்லை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்த்துட்டு போங்க. நான் செத்தாலும் இந்த வீட்டில் தான் ஜாவே, இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதனால் சரி, இங்கே தானே இருக்குது வீடு, என்ன 10 மைல் தள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ நம்மளுமே வீடு கட்டினா உள்ளூரில் இங்கே பக்கத்துலேயே தான் வீடு கட்டுற மாதிரி இருக்கும். அத்தையும் மாமாவே விட்டு எங்களாலே இருக்க முடியாது, அவங்களுக்கு எங்களை விட்டு இருக்க முடியாது. அதனால் அக்கா அம்மா இருக்க நாங்களும் பக்கத்துலேயே வீடு கட்டி போயிடுவோம். அப்பப்போ தேவைன்னா இங்கே வந்து பார்த்துக்கிடுவோம். ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் தாத்தாவும் பாட்டி இந்த வீட்டை விட்டு வர மாட்டாங்க. அப்பா, பெரிய கதையாக இருக்கும் போலயே, சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது. கேளுங்கம்மா, சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, குறைஞ்சா போகிறேன்னு சொல்கிறதுனால. அத்தை, மீனை ஃபுல்லாக நான் கழுவிட்டேன், சமைச்சிடலாமா? அம்படுத்தாம்மா முடிஞ்சு. நீங்கள் உள்ளே போங்க, இந்த மீன்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த மீனையும் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. அத்தை, இதை வீட்டுக்குள்ளே சமைக்க வேண்டாம் த, வெளியே வச்சு சமைப்போம் த.
ஆமாம்மா வெளியே தாம்மா வச்சு சமைக்கணும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொல்லை பக்கம் இருக்குல்ல, அங்கிட்ட அத்தை மண்ணடுப்பு வச்சுருக்கேன். அதில் தான் எந்த சமையல்னாலும் செய்வேன். கேஸ்லலாம் நமக்கு சமைச்சா ஒன்றும் செட் ஆகாது. சின்ன சின்னதெல்லாம் செஞ்சுக்குவேன். டீ போடுறது, ஒரு தோசை ஊற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேஸில் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி பெரிய குழம்பு வைக்கிறது, சமைக்கிறது, சோறு வைக்கிறது, விருந்தாடி வந்து அவங்களுக்கு சமைக்கிறது எல்லாமே விறகடுப்பில் தாம்மா. எனக்கு அதில் சமைச்சு சாப்பிட்டாத்தையும் திருப்தியாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு பின்னாடி தான் சமைப்பேன். ஆர்வம் இருந்தால் நீங்களும் வந்து பாருங்கள். பார்க்குறது நல்லது தானே. அது பண்ண நீங்களும் சமைக்கணும்னா கற்றுக்கறலாம்ல. சரிங்க அத்தை, அப்போ இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அங்கே போயிடவா? சரிம்மா, ஆனால் மீனை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. மீதி சமைக்க தேவையான பொருள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க. மீனை இப்பயே வெளியே வச்சா பூனைன்னு வந்து தூக்கிட்டு போயிருமா. இந்த இருக்கிற மீனெல்லாம் அலசிட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் மீனை உள்ளே வச்சுருங்க, மீதி பொருள்லாம் வெளியே வச்சுருங்க. ஏன்ட்ட நாங்கள் பக்கத்துலேயே தானே இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். அதுவும் சரிடி. அப்போ மீனையும் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைகளுக்கு எம்பிட்டு ஆர்வம். பாவம், அதுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் சமைச்சிருக்குங்க போல இருக்கு. இதுலலாம் எம்பிட்டு ஆர்வம் காட்டுதுங்க. இனிமே ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க வேண்டியதே. அப்பா, உட்காந்து எந்திரிக்க முன்ன குறுக்கே வலிச்சு போயிடுது. என்ன இன்னுமா வயசு திரும்புது நமக்கு? இந்த வயசு ஆக ஆக என்ன வருதோ இல்லையோ அம்பிட்டு வியாதி வந்து போயிடுது. நின்னா வலிக்குது, உட்காந்தா வலிக்குது, நடந்தா வலிக்குது, அம்பிட்டுக்கும் வலிக்குது.